தினமும் நைட் ஆயிடுச்சுன்னா ரொம்பவுமே வினோதமா பிரகாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விலங்கு வந்து இவனோட வயலை நாசம் பண்ணிட்டு போயிடுது. அது என்னவா இருக்கும், அது எப்படியாவது கண்டுபிடிச்சணும்னு சொல்லி இவனும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காம காவல் காத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவனுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய சைஸ்ல ஒரு வெள்ளை குதிரை ஒண்ணு நின்னுகிட்டு இருக்கு. இவனும் அந்த குதிரையை எப்படியாவது பிடிச்சணும்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா அது இவனையும் பிடிச்சு சேர்த்து இழுத்துக்கிட்டே ஓட ஆரம்பிக்குது. ஓடும்போது அதோட உடம்பே பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அப்படி வேகமா ஓடும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகிட இந்த குதிரையும் முன்னாடி இருந்து ஒரு புதக்குழியில போய் நல்லா மாட்டிக்குது. இப்படியே போச்சுன்னா அந்த குதிரையும் அங்கேயே இறந்துரும். சோ இதை பாக்குற ஜானும் அந்த குதிரையை எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த புதக்குழியில இருந்து வெளியே எடுத்துறான். அதோட அந்த குதிரை பார்க்கவே ரொம்பவே பாவமா இருக்கு. அதனால ஜானும் அதை அங்க இருந்து போக விட்டுறான். இப்ப மறுநாள் காலையில தூங்கி எழுந்து பார்த்தா இவனுக்கு முன்னாடி 2 குதிரை நின்னுக்கிட்டு இருக்கு. ஜானி இதை பாத்துக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து நேத்து நீ பண்ண அந்த உதவிக்கான பரிசு தான் இந்த குதிரைகள்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. என்னதுன்னு இவன் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க இன்னொரு குட்டி குதிரை ஒண்ணு நின்னுகிட்டு இருக்கு. அதுதான் இவங்க கிட்டயும் இப்ப பேசிட்டு இருக்கும். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வயலெல்லாம் நாசமா இருக்கிறத பார்த்தா ஜானோட அப்பா பயங்கரமா கத்திக்கிட்டு இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. இதனால பயந்து போன ஜானும் அங்க இருந்து ஓடலான்னு பாக்குறான். அப்போ அந்த குட்டி குதிரை ஜான் அது மேல உட்கார வச்சுக்கிட்டு ரொம்பவே ஸ்பீடா ஓட 10 செகண்ட்ல இவங்க வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க.